வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த ஒரு சின்ன வீடியோ ஒன்றை உங்களுக்கு போடுவோம்னு பார்த்தேன். இது எது தொடர்பானன்னு சொன்னால், எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இலங்கைக்கு அண்மையாக இருக்கிற எங்கள் கச்சதீவுக்கு போனதிலிருந்து யாழ்ப்பாணம் வருகை தொடர்பான நியாயமான கண்ணோட்டம், அதாவது நடுநிலையான விமர்சனம் ஒன்றை செய்வோம் என்று பார்த்தேன். நீங்கள் இந்த வீடியோ முடிய சொல்லுவோம், நான் நடுநிலையாக விமர்சிச்சிருக்கிறேன்னா அல்லது என்னுடைய அரசியல் சித்து விளையாட்டுகளை காட்டியிருக்கிறேன்னா, அரசியல் தகுடு தத்தங்களை காட்டியிருக்கிறேனா என்றதை இந்த வீடியோ முடிய நீங்கள் எனக்கு சொல்லுங்க. சரி தானே? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று 2 நாட்களாக ஜனாதிபதி இப்போ நீங்கள் சில விடயங்களை பார்த்துருப்பீங்க. நானே சொல்லுறேன் எங்கெங்கே போனவர், என்னென்ன பார்த்தவர்ன்றதை நானே சொல்கிறேன். என்ன பம்பு நான் நினைக்கிறேன், முதலாக செம்மணியை தாண்டி, நியாயமாக தானே சொல்கிறேன், செம்மணியை தாண்டி போன அந்த வீடியோவும் இருக்கு. இவருடைய கண்வழி செம்மணியை தாண்டி போய் முதலாக போனது மயிலட்டி. சரிதானே? மயிலட்டியில் உங்களுக்கு தெரியும், இவ்வளோ காலமுமே டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் நடுகாடு பண்ணாங்க. சரி, இந்த விமர்சனங்களை பிறகு பார்ப்போம். போய் மயிலட்டியின் ஹாபர், அதில் எங்களோட வரவு செலவு திட்டத்தில் 280 மில்லியன், இந்த 3வது புனர் நிர்மாணத்துக்காக 280 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நான் அதில் என்னுடைய பட்ஜெட் ஸ்பீச்சில் கதைச்சிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ மயிலட்டிக்கு போய் அங்கே நின்று பார்த்து மயிலட்டியில் 3வது கட்ட புனர் நிர்மாண வேலைகளை செய்திருந்தவர். ரைட் கொண்டு மயிலட்டி தொடர்பாக எங்களுடைய விமர்சனங்கள் தொடர்பாக கதை சரியான விடயமாக பார்ப்போம். 2வது யாழ்ப்பாணத்தில் லைப்ரரியில் அந்த 100 மில்லியன் ரூபா பெறுமதியான லைப்ரரியாக மாற்றுகின்ற அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் எல்லாம் கொடுத்து ஆஃப்கோர்ஸ். ஸோ அந்த லைப்ரரியாக மாற்றுறதுக்குரிய அந்த இதுகளை திறந்து வச்ச ஒரு குழந்தை பள்ளியோட ஃபோட்டோ இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு மாநிலத்தின் பாஸ்போர்ட் ஆஃபீஸ், அதையும் திறந்து வைத்தவர். இந்த 3ம் சாதாரணமாக சொன்னாலும் 2 தான் பெரிய விடயங்கள். மற்றபடி இந்த எல்லாத்துக்குமே எனக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டிருந்தால், அந்த வகையில் அரசாங்க ஊழியர்களுக்கும் அன்றகுமார நாயக் அவர்களுக்கும் அவர்களுடைய அரசாங்கத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். நான் இப்போ ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் அவர்கள் என்ன பார்த்தேன், மஸ்தானில் இருந்து CVK சிவஞானம் உட்பட அனைவரும் ஜனாதிபதியினுடைய வருகைக்கு போயிருந்தவர்கள். ஸோ அதில் விமர்சனங்கள் இந்த கடைசி 2 தான் பிரச்சனை. மண்டதீவில் இருக்கின்ற ஒரு மைதானம், சர்வதேச கிரிக்கெட் மைதானம், ICC என்னுடைய அரசனுடைய ICC கட்டுகின்ற ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம். 4வது 5வது கச்சதீவுக்கு கச்சதீவுக்கு போன 1வது ஜனாதிபதியும் கச்சதீவு மண்ணை நாங்கள் திருப்பி தரமாட்டோம் என்று கச்சதீவு மண்ணில் போயிருந்து வீரமாக, இது எங்களுடைய மண், இது நாங்கள் தரமாட்டோம், கச்சதீவை நாங்கள் பாதுகாப்போம், இது இந்தியாவுக்கு தர முடியாது, விஜய்கிட்ட சொல்லுங்க கச்சதீவு தரையிலாது என்று சொல்லி கதைக்கின்ற ஒரு வீடியோ. 4வது இப்படி 4 விடயங்கள். கடைசியான விடயம், கிளிநொச்சிக்கு கிளிநொச்சியில் வட்டுவாகல் பாலத்தை நாளையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுகிறார்கள். அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவதாக. ஸோ இந்த வட்டுவாகல் பாலத்தினுடைய அதை ஒரு 2-வே பாலமாகவும் அதில் சைக்கிள் பெடலிங் ட்ராக்கும் இருக்கக்கூடியதாக வட்டுவாகல் பாலத்தை கட்டுவதற்காக முல்லைத்தீவை கிளிநொச்சியோடு இணைக்கின்ற இந்த கிளிநொச்சியோட இல்லை, இந்த முல்லைத்தீவை இணைக்கின்ற வட்டுவாகல் பாலம், எங்களுடைய வெளிகள் தோய்ந்த அது விமர்சனம் வேண்டாம். ஸோ இந்த வட்டுவாகல் பாலத்தை அவசரமாக திறந்து வைத்த இந்த 4வது விடயங்கள். ஸோ இந்த 5 விடயங்கள் செய்திருக்காங்க. 5 விடயங்களை செய்துவிட்டிருக்கேன். ஸோ இது தொடர்பாக சிங்கள ஊடகங்களையும் தமிழ் ஊடகங்களையும் காரசாரமாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஜனாதிபதி வந்தது சரி என்று சொல்றாங்க, ஜனாதிபதி வந்தது பிள்ளை என்று சொல்றாங்க, இப்படி காரசாரமாக விவாதிக்கப்பட்டு கொண்டு. ஸோ இந்த விவாதங்கள்ல என்னுடைய மனநிலை எப்படி இருந்தேன் என்றால் என்று நீங்க கேட்கலாம், அல்லது இது ஒரு நடுநிலையாக நான் என்னுடைய மனநிலை அது நடுநிலையானதா, அல்லது அரசியல் அவர் அன்றகுமார நாயக் அவர்கள் வேண்டதுக்காக நான் இது ஒரு கடுப்பேற்றுற மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன்னா அல்லது நியாயமான பதிலை சொல்லுகிறேன்னா என்றது தொடர்பாக நீங்க சரிதானே? ரைட். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் மிகவும் ஆக குறைந்த தாக்கங்கள் உள்ளதிலிருந்து ஆக கூடிய தாக்கங்கள் உள்ளபடியான விடயங்களை பார்ப்போம். நான் ஒரு 15-20 மினிட்ஸுக்குள்ள நான் அதை விளங்கப்படுத்துகிறேன். சரிதானே? முதலாவது எங்களுடைய பிரச்சனை என்னென்றா உங்களுக்கு நன்றாக தெரியும்,
ஆக குறைஞ்சது ஓகே பட்டுவாகல் பாலம் அல்ல, மயிலிட்டியில் இருக்கிற ஹாபர், அந்த ஹாபரில் 3ஆம் கட்ட கட்டுமான பணிகளை வந்து அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கார் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள். சரிதானே? ஸோ இந்த 3ஆம் கட்ட கட்டுமான பணிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முற்பட்ட கால பகுதிகளில் நான் போய் எங்களுடைய மயிலிட்டி துறைமுகம், எங்களுடைய மயிலிட்டியில் இருக்கின்ற அவர்கள் இடம்பெயர்ந்த பொதுமக்கள் ஏற்படுத்தின ஆர்ப்பாட்டத்துக்கும் போய் பார்த்து அந்த மயிலிட்டி மக்கள் டாக்டர் வாங்க எங்களுடைய விடயங்களை பாராளுமன்றத்தில் கதைங்க ஒன்று சொல்லுன்ற அடிப்படையில் நானும் கௌசல்யாவும் போய் பார்த்தினாங்க. உங்களுக்கு தெரியும். அதே நேரம் அந்த மயிலிட்டி துறைமுகத்தையும் போய் பார்த்தினாங்க. ஸோ அதில் அந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நான் போய் பார்த்ததில் மயிலிட்டி துறைமுகம் வந்து எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, 2018ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு வரைக்கும் 2 தடவை 200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசில் அதை திருத்தி இருக்கிறார்கள். மயிலிட்டி துறைமுகத்தை திருத்தி இருக்கிறார்கள். அது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், ரைட். ஆனால் திருத்தப்பட்டு வந்து மயிலிட்டியில் இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 15 குடும்பம் தான் மயிலிட்டியில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மீனவ தொழிலில் ஈடுபட்டு கொண்டு வருது. மயிலிட்டியில் இருக்கின்ற எங்கண்ட ஆக்களுடைய போட் வந்து உதாரணத்துக்கு காட்டுறேன்டாய் உங்களுக்கு இந்த சைஸ் என்றா, இதுதான் எங்கள்ட தமிழ் மக்கள் பாவிக்கின்ற போட் என்றா, சரி என்ற பிள்ளைகிட்ட யாராவது ப்ரூவ் பண்ணுவோம். இந்த சைஸ் என்றா யாரு சிங்கள மீனவர்கள் பாவிக்கின்ற போட் இந்த சைஸ். சரிதான்? இந்த ரெண்டும் உங்களுக்கு ஆக தெரியும். இதுதான் எங்கள்ட மேக்சிமம் எங்கள்ட தமிழாக்கள் இருக்கின்ற போட்ஸ். ஆனால் சிங்கள மீனவர்களுடைய இயந்திர படகுகள் இந்த பெருசு. ஓகே. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்திய மீனவர்களுடைய படகு என்று நான் உங்களுக்கு காட்டுறதா இருந்தா நல்ல உதாரணத்தோட காட்டுவோம். அது வந்து கிட்டத்தட்ட இந்த பெருசு. இந்த இதுதான் 3 உதாரணம் உங்களுக்கு. அந்த அவர்களுடைய போட் இந்த பெருசு. அவங்க புத்தா வந்து அள்ளிக்கொண்டு போனாங்கன்றா அதுக்கு பிறகு இந்த 2 போட்டும் போய் அங்கே ஓடி ஒரு வீடியோஸ் இல்லை நல்ல உதாரணத்தோட உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன். நாவே ஒரு அதில் அது முதலாக பிரச்சனை எங்கள்ட தமிழாக்கள் இருக்கின்ற போட். சரிதானே? எத்தனை போட் இருக்கு? ஒரு 10 குடும்பங்கள்ல 10 8 குடும்பங்கள்ல தான் போட் இருக்கு. 2வது விஷயம், நம்ம பெரிய புத்தகம் கொண்டு காட்டினது தானே, அந்த போட் வந்து கிட்டத்தட்ட 280க்கு மேலே அந்த துறைமுகத்தில் கட்டி வச்சிருக்கு. அதாவது வந்து இந்திய மீனவர்கள்லேருந்து பிடிச்சிட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற வழக்கு முடிஞ்ச நீதிமன்றத்தால் அரசுடைமையாக்கப்பட்ட போட் கிட்டத்தட்ட 300 கிட்டே இருக்கிறது. நினைச்சு பாருங்க, ஒரு ஹாபர் இலங்கை உங்களுக்கு தெரிஞ்சானே, இலங்கையில் இருக்கிற ஒரு சாதாரண ஹாபரில் அந்த பெரிய போட்டில் 300 போட்டை கொண்டு நிறுத்தினா இவங்களால எங்கே இந்த ஒரு இடத்துலையாவது போட்டை கொண்டு கரையில் அணைச்சு போட்ல இருந்து நேரடியாக ஒரு ஒரு படிக்கோ ஒரு டிப்பரில் இல்லை ஒரு படிக்கோ ஒரு வாகனத்துக்கோ மீன்களை ஏற்றிருமா, மீன் ஏற்றுறதுக்கு இடம் கூட இல்லை. ஸோ ஆனால் 3வது கட்ட நடவடிக்கையை ஜனாதிபதி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிருக்கார். எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரன் அவர் அண்மையில் சொன்னார், ரச்சுனா நாங்கள்லாம் கட்டுறோம், குடியாட்டு ஜெட்டியெல்லாம் கட்டுறோம்ட்டு சந்தோஷம். சரி, இந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் ஒவ்வொரு போன முறை டிசிசி மீட்டிங்லையும் தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த 300 போட்டையும் அகற்றி கொண்டே ஆழ்கடலில் கொண்டே பார்க் பண்ணுறது ஒன்று. 2வது அதை விடுவிக்க சொன்ன அல்லது வந்து அரசுடைமையாக்கப்பட்டதில் தேவையில்லையான எல்லாத்தையும் அப்படியே பொம்பு வச்சு தண்ணிகளை தாத்தா குரல் வந்து உருவாகும். குரல் லீஃப் உருவாகி மீன் வளங்கள் கூடி மீன் குஞ்சுகள் முட்டையிட்டு ஆளுகள் பெறமண்டு சமூக அதாவது என்விரான்மெண்டல் அத்தாரிட்டியிலேருந்து அப்ரூவல் எடுத்த செய்கிறார். அது இந்த வரைக்கும் செய்யலை. ஆனால் ஜனாதிபதி இப்போது வந்து ஒரு திரை நீக்கம் செய்து கல்லையை நாட்டிட்டு போயிருக்கேன். ஸோ இதால் என்ன லாபம்ன்றது நீங்கள் எனக்கு சொல்லுங்க. நான் சொல்கிறது போயிருக்கலாம் தானே, நான் இருக்கிறதே போயிருக்கேன். அதாவது 1வது வேலை மயிலிட்டியில் 3வது துறைமுகத்தை இவர் டெவலப் பண்ணுறார். அதில் எங்களோட தமிழாக்கள் தங்களோட போட் அணைக்கிறதுக்கு வந்து இருக்கிற இடம் வந்து ஒரு இவ்வளவுதான் இடம்ண்டா, இவ்வளவுதான் இடம், இவ்வளவு இடம்ண்டா சிங்களீஸ் போட் கட்டுறதுக்குரிய இடம் இவ்வளவு சிங்கள மக்களுக்கு. இந்த இனவாதி ராமநாதன் இனவாதி இதெல்லாம் இல்லை என்று சொல்லி யாரோ அப்ரூவ் பண்ணி இல்லை சிங்களீஸ் வந்து இங்கே போட் கட்டுறையில் தமிழாக்கள் தான் போட் கட்டுறது, தமிழ் மயிலிட்டி துறைமுகம் கொடுக்க தமிழாக்கள் நேரம் சொன்னாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டுப்போம். அப்போ ஜோதிச்சு பாருங்க, இது வந்து இது யாருக்காக செய்யப்படுது? தமிழ் மக்களுக்கு அதால் என்ன லாபம்?
என்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுவோம். இது முதலாவது வழி. நேரடியாக சொல்கிறேன், நான் யாரையும் நெரிச்சல்பட்டோர் அரசியல் செய்கிறவனும் இல்லை. நான் மேலே போய் பார்த்த வீடியோக்கள் இது நான் சொல்கிறது பிள்ளை என்றா என்விபி ஆக்கள் யாராவது இருந்தீங்கன்னா போய் வீடியோ ஒன்று எடுத்து டாக்டர் சொல்கிற எல்லாம் பிள்ளை இங்கே இருக்கிற சிங்களவற்ற மீன்பிடி படகுகள் இந்த சைஸில், ஆனால் எங்கள்ட தமிழாக்கள் போட்டு இந்த படகு 4 தமிழாக்களுடைய ஒரு கதைச்சு வீடியோ எடுத்து போடுவோம். பார்லிமெண்ட் எம்பி போஸ்டையே விட்டுட்டு போகிறேன். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த மைலிட்டி என்ன நடக்குதுன்றது. 2வது பார்ப்போம். எஸ், இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இனிமேல் கொழும்பு பயணமாக தேவையில்லை. வெரி பெர்ஃபெக்ட் ஒர்க். அது நீங்கள் நான் அதில் எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. வடக்கு மாநிலத்தில் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து போய் எங்கண்டாக்கள் விடிய காலம் 5 மணிக்கு போய் லைனில் இருந்து எங்கண்டாக்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு சொல்லி விளங்காது. ஸோ அது நான் அதில் எந்த எதிர்கருத்தும் இல்லை. எஸ், அது ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டில் அதிக தூரம் உள்ள இடத்துல ஒரு பாஸ்போர்ட் அமைக்க வேண்டியது தன்னுடைய கடமை. அது மஹிந்த ராஜபக்சே இருந்தாலும் செய்திருப்பார். இப்போ இந்த 12 வழக்கு போடுவாங்க. ரணில் இருந்தாலும் செய்திருப்பார், அல்லது நாவல் இருந்தாலும் செய்திருப்பார். என்றால் வடக்கு மக்களுடைய வாக்க வேண்டதுக்காக அரசாங்கம் அரச வேலைகளை இலவாக்குறதுக்காக மக்கள் பயணிக்கிறதுக்காக அனுரகுமார நாயக்க அரசாங்கம் இதை அவசரமாக செய்திருக்கிறது. ஏனென்றால் அடுத்த பிரமாண சபை தேர்தலுக்காக என்னுடைய கருத்து. ஆனால் இதை அரசாங்கமாக அவர்கள் செய்யணுமான்னு கேட்டால் செய்யணும். ஆகவே அதுக்குரிய மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆகவே அது நல்ல விடியம். நான் அதை நல்ல விடியம் மட்டும் கடந்து போயிடும் உங்களுக்கே சொல்கிறேன். நல்ல விடியம். 3வது பார்ப்போம். லைப்ரரியினுடைய 100 மில்லியன் பெறுமதியான லைப்ரரியாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த விடயத்தை விசவார் எங்களுக்கு தந்தது 100 மில்லியன். ஆனால் நீங்கள் எங்களோட பட்ஜெட்டில் இருக்கிற புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பஹா மாவட்டத்தில் தண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும் 35 பில்லியன் 35,000 மில்லியன் கம்பஹாக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு. அங்கே யாருக்காவது தண்ணி இல்லையா? இப்போதைக்கு தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்களா, போராடுறாங்களா? இல்லை, முழு இடத்துக்கு தண்ணி இருக்கிற பைப்பு எல்லாத்தையும் மோடிஃபை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி மீட்டர் பண்ணி கம்ப்யூட்டரில் பைப்புகளை திறக்கிறதுக்காக 35,000 மில்லியன் எங்கே கொடுத்துருக்கு கம்பஹா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கம்பஹா மாவட்டத்துக்குரிய ஒரு தண்ணி ப்ரொஜெக்ட் கொடுத்துருக்குது 35 பில்லியன் 35,000 மில்லியன். அதை எங்கண்ட இலங்கைக்கு எரிக்கப்பட்ட லைப்ரரி கொடுத்தது 100 மில்லியன். அந்த 100 மில்லியன்ல இவங்கள் ஒரு 20 மில்லியன் பாய்ச்சிப்படி அதில் பாத்ரூம் கட்டுறாங்க. சரிதானே? அதில் எத்தனை கம்ப்யூட்டர் வேண்டி போடப்பட்டிருக்குது, அதனுடைய ப்ரொக்யூமெண்ட் என்ன, எல்லாத்தையுமே நான் விமர்சிக்க தேவையில்லை. ஸோ 35,000 என்னுடைய இன்னொரு ஃபோன் இருந்தால் நான் அதையும் உங்களுக்கு எடுத்து சைவசம் எத்தனை எடுக்க வைப்போம்னா 100 மில்லியன் எங்கண்ட இதுக்கு நான் ஃபோன் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். 100 மில்லியன் எங்கண்ட வெயிட் 100 மில்லியன் எங்கண்ட லைப்ரரி கொடுக்கப்பட்டிருக்கு. டிவைடட் பை 35,000 இன்ட்டு 100. 0.28 வீதம் 0.28 வீதம் தான் வடக்கு மாநிலத்திலே சிங்கள காடியர்களால் எரிக்கப்பட்ட லைப்ரரியை எலக்ட்ரானிக் லைப்ரரியாக மாற்றுறது கொடுக்குறது. இந்த 0.28 வீதம் 0.0 அவங்களோட ஒப்படைக்க சுமார் லைப்ரரிக்கு கொடுத்துருக்க ஆசை 0.28 வீதம். கிழக்கு மாநிலத்தில் அதையாவது கொடுத்துருக்கிறாங்களாண்டா அதுவும் இல்லை. வடக்கு மாநிலத்திலேயாவது இந்த பூச்சாண்டி காட்டுங்க. ஏன்னா கிழக்கு மாநிலத்தில் போய் வெள்ளையிலான்றது தெரியுது. கிழக்கு மாநிலத்தில் சாதுவா இன உணர்வுள்ள சனம் இருக்கு. அதை நான் சொல்றேன். வடக்கு மாநிலத்தில் இது நாங்கள் எப்படின்றதை இந்த வீடியோ வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்லுங்க. திட்டலாம் என்ன டிலீட் பண்ணி போட்டிருப்பேன். உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் டெலிட் பண்ணலாம். ஸோ இந்த 0.28 வீதம் 2.8 யோசிக்கும் சிலது 0.3 வீதம் தான் ஏற்கனவே கம்பஹாவில் அவங்க கட்டி வச்சிருக்கிற அந்த தண்ணீர் ஓட்டர் சூவேஜ் சிஸ்டம் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு 35 பில்லியன் கொடுத்துருவோம். சும்மா உதாரணத்துக்கு எனக்கு வந்த ஞாபகத்தை நான் சொல்கிறேன். மற்ற 50 மில்லியன் 80 மில்லியன் எல்லாம் பில்லியன் கணக்கு. இது 100 மில்லியன் 0.28 0.3 வீதம். சரி, இனி அது உங்களை பொறுத்து. அதால் பொதுமக்களுக்கு கிடைக்கிற என்ன நன்மை, பொதுமக்களுக்கு அதால் என்ன லாபம், சிறுவர்களுக்கு என்ன லாபம், சரி அது கொண்டு பிரச்சனை. ஸோ மைலடி காய்ச்சாச்சு, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் காய்ச்சாச்சு, அடுத்தது எங்களுடைய இதை காய்ச்சாச்சு, இதை லைப்ரரியை காய்ச்சா. அதாவது ஏற்கனவே எங்களுடைய இதில் இருந்தது எங்களுடைய வடக்கு மாகாணத்தின்
பட்ஜெட்டில் இருக்குது. அதாவது யாழ்ப்பாணத்தில் 3 எம்பிகளை நீங்கள் கொடுத்ததுக்காக அனுர குமாரசாநாயக்க உங்களுக்கு போட்ட பிச்சை. சரிதானே? நாங்கள் பிச்சைக்காரரே வாழ்கிறோம் பரவாயில்லை, பிச்சைக்காரன் வந்தால் பரவாயில்ல. நான் விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சிப்படி கோமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு பெரிய அரசியல் கட்சியில் தானே, நான் ஜேவிபிக்கு எதிரான இருக்கிற அரசியல் கட்சியில் 50 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சு பிரட்ட ஒன்று பண்ணி ஜோதிச்சுருக்கா தானே, மனச்சாட்சியின்படி நான் கேட்குறேன். சரிதானே? இதில் நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சிப்படி இல்லை எங்களுடைய லைப்ரரி ஆயினா சூப்பர் என்றா ஓகே சூப்பர், ஒரு பிரச்சனை இல்லை. மயிலடியில் கட்டினது சூப்பர், கடும் சூப்பர், ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த இது அதாவது பாஸ்போர்ட் வைத்து வந்தது ஒரு அரசாங்கம் செய்யாத வேலை அன்ற மாசம் அரசாங்கம் செய்யுது. எஸ் ராசா, ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. 3 விஷயம் பார்க்கலாம். 4வது, தெற்கு முக்கோணத்தில் இருக்கிற ஏதோ 30,000 20,000 தென்னங்கண்டுகளை முல்லைத்தீவில் இருந்து நடுவதற்கு ஆரம்பிக்கிறார். நல்ல வேலை, உண்மையாகவே ஒரு புரட்சிகரமான வேளாண்மையை நோக்கின வேலை. அது எப்போ பயன் தர போகிறோம்னா இன்னொரு 15-20 வருடங்களுக்கு பிறகுதான். ஸோ நாங்கள் சும்மா இப்படி படம் ஓட்டுறதான், ஆனால் அதால் பயன் எடுக்கல இந்த அரசாங்கம் இருக்குமா எனக்கு தெரியாது. ஸோ இந்த 35,000-30,000 தென்னைகள் வைக்கிறதுல எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தின் பொருளாதாரம், உங்களுடைய தெனஞ்சியன் லோயர் இதை பார்த்துட்டு ஒரு வீடியோ ஒரு ஃபேஸ்புக் கொமெண்ட் ஆகும். நீங்கள் தானே முல்லைத்தீவை கட்டி எழுப்பி தெனஞ்சியன் லோயருக்கு முல்லைத்தீவில் ஒரு 7 மண்டால் யாராவது செய்து கொடுங்க முல்லைத்தீவு பாராளுமன்ற உறுப்பினர்கள். நான் முல்லைத்தீவு இல்லை, அதால் நான் நேராக சொல்கிறேன். தெனஞ்சியன் லோயர் போட்டு என்னுடைய லோயர் கூட ஒரு ஃபயர் ஆம்புலன்ஸ் ஃபயர் பிரிகேட் வேணுமெண்ட் கட்டாயம், ஒரு யூனிவர்சிட்டி முல்லைத்தீவுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வேணுமெண்ட் கேட்டிருக்கார், கட்டாயம். ஒரு பொருளாதார மத்திய நிலையம் வேணுமெண்ட் கேட்டவர், அது கட்டாயம். ஸ்கூல்ல எல்லாம் நல்லா நடக்கும். ஸோ அந்த மனுஷன் கேட்டதை எங்கண்ட இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளங்கி கொள்ளுவார்கள் தெரியாது. அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற எழுதினதை பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம், ஆனால் எழுதி இருக்கிறது ஒரு 10-15 பேர் விளங்கி லைக் பண்ணியிருப்பாங்க. ஒரு 20-30 கொமெண்ட் தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் முல்லைத்தீவில் இந்த எல்லாமே முல்லைத்தீவை வச்சிருக்கிறோம் நாங்கள். சரிதானே? ஆனால் அனுர குமாரசாநாயக்க விமல் ரத்நாயக்க எல்லாம் சொல்லியிருக்கோம், இவ்வளவு வலிகளை கண்ட பூமியில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் வடக்கு கூட பார்க்குறோம், எனவே கணக்க காயம் இருக்குண்டு. ஸோ கணக்க காயம் இருக்கிற முல்லைத்தீவு மக்கள் சொல்லுவோம், உங்களுக்கு அந்த 35,000 தென்னங்கண்டுகளை உங்களுக்கு கொண்டு நட்ட உடனே உங்களுடைய பொருளாதாரம் முன்னேறிடுமா? உங்களுடைய அதாவது தெனஞ்சியன் கேட்டு எல்லாத்தையும் உங்களால் கொடுக்கல, எடுத்து வாசிக்கலாம், எனக்கு டைம் இல்லை. ஸோ தெனஞ்சியன் மாதிரியான ஒரு அறிவுள்ள ஒரு லோயர்ஸ் கேட்கறது என்னத்தையோ அரசாங்கம் கொடுக்குறது என்னத்தையோ அதான் சொல்றேன். யோசிப்பாங்க, நான் எடுத்து தெனஞ்சியன் சொல்லி அந்த போஸ்ட் போட்டுனா எடுத்து தெனஞ்சியனுக்கு இப்போ லேபிள் அடிக்க வலிக்கிறாங்க. அந்த ஆளோட எனக்கு ஒரு லோயர் கிளையன்ட் ரிலேஷன்ஷிப்போட தம்பி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. சரி, ஸோ முல்லைத்தீவுக்கு என்ன இந்த முறை லாபம் வந்திருக்கிறது? நல்ல விஷயம். அது எந்த அரசியல் கட்சி செய்தாலும் தெனஞ்சியன் சப்போர்ட் பண்ண வேண்டியவர். அவை தெனஞ்சியன் நீங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு இந்த சப்போர்ட் இல்லை ஒன்றுமே இல்லாத, அதாவது சொல்வார்கள் ஆலை இல்லா பூவுக்கு இழுப்பை பூ சர்க்கரை என்று சொல்லுவார்கள். ஸோ நான் அப்படித்தான் அதை பார்க்குறேன், தனிப்பட்ட கருத்து. சரி, நீங்கள் சொல்லுவோம். சரி, அடுத்து கடைசியாக வருவோம். என்ன 2 விடயம். மண்டதீவு கிரிக்கெட் கிரவுண்ட் ஒரு வெட்டனரி சர்ஜன் இருக்கிறார், என்னுடைய சீனியர் சின்னோண்ட பேர் சொல்கிறவங்கள சரியில்லை, பேரதனை பாஸ் ஆகும். வெட்டனரி சர்ஜன், கிரேட் கிரிக்கெட்டர், சூப்பர் கிரிக்கெட்டர். ஸோ அண்ணா போஸ்ட் போட்டிருக்காரு என்னண்டா, நாங்கள் தான் விளையாடட்டும், எங்கள்ட அடுத்த சந்ததியாவது ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்டில் மண்டதீவில் விளையாடட்டும், யார் என்ன குத்தி முறிஞ்சாலும் மண்டதீவுக்கு அரசாங்கம் இந்த கிரிக்கெட் கிரவுண்டை கொண்டு வந்தது ஒரு மாபெரும் வெற்றி, தமிழ் மக்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. சரி, ஒத்துக்கொள்றோம். எனக்கு என்னுடைய அண்ணா, சொந்த அண்ணா 2 நாளைக்கு முன்னே இந்த மெசேஜை போட்டுட்டு எனக்கு அவசரமாக கோல் எடு, அவன் நேஷனல் பாஸ்கெட்பால் டீமின் கோச், ஒரு காலத்தில் டீம் மேனேஜர், ராயல் காலேஜின் பாஸ்கெட்பால் கோச், இஸ் a sportsman from the day he was born. He's a sportsman. He was sending one text message or voice message, and again he said me please call me, and I call பண்ணல. அதில் சாடியாக சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னென்னா, அந்த வாய்ஸ் மெசேஜில், தம்பி இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் வரதால யாழ்ப்பாணத்துக்கு சேனத்துக்கு ஒரு பிரியோசனம் இல்லைடா, நான் ராயல் காலேஜில் பாஸ்கெட்பால் கோச்சாக இருந்தேன்னா எனக்கு இந்த விவரம் தெரியும், எனக்கு ஒருக்கா கோல் எடு, நான் அது சம்பந்தமாக சொல்கிறேன், எங்கிட்ட சேனம் பாவம் மச்சான் ஒருக்கா கோல் எடு என்று போட்ட மெசேஜுக்கு நான் கோல் எடுக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கும் கூட 1-2 ஸ்போர்ட்ஸ்மேன், ஃபோமர் ஸ்போர்ட்ஸ்மேனை நான் இன்றைக்கு டில்கோவில் சாப்பிட போயில சந்திச்சேன்.
பாஸ்கெட்பால் கேரியரில் எங்கள் நாங்கள் சின்ன நேரம் கேட்குறோம் டாடி நான் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அவருடைய கை கேட்க அண்ணாவோட காய்க்கிறீங்களோட நான் காய்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணாவோட காய்ச்சி அண்ணா போட்ட கோளுக்கும் எனக்கு அந்த வாட்ஸ்அப் கோளுக்கும் நான் மெசேஜ் பண்ணிடலாம். அண்ணா இப்போ லண்டனில் அது வேறு இருக்கிறேன். ஸோ எங்களுடைய அந்த வெட்டரி சர்ஜன் என்றால் நாங்கள் விளையாடட்டும், எங்களுடைய அடுத்த தலைமுறையாவது இந்த கிரவுண்டில் விளையாடட்டும். அதுக்கு எனக்கு அண்ணா சொல்லியிருந்தேன் என்னென்னா, இந்த ப்ராக்டிஸ் கிரவுண்ட்ன்றது இந்த கிரவுண்ட்ன்றது ஒரு ப்ராக்டிஸ் கிரவுண்ட் அல்ல, இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் கட்ட போகிற அரசாங்கத்தின் ஒரு முதலீடு. இதால் என்ன எப்படி லாபம் எங்கட சில நச்சு கொண்டு போகுது, கட்டி முடிய அடுத்த நாள் பின்னேறம் அதில் பாஞ்சு போய் இதே அந்த சுவரில் கீழ்வோம் பிள்ளையால் 3 விக்கெட் கீறி போட்டு விளையாடலாம்னு எங்கட சனம் இந்த வெட்டினரி சர்ஜன் உட்பட கனவு கண்டு வைக்கணும். ஸோ இப்படியானதுகள் தான் எங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியாது, அல்ல தெரிஞ்சும் எங்களுக்கு தருவாங்க விளையாடுறது. இப்போ எனக்கு நான் கேட்ட விதத்தில் இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் லோக்கல் மேட்சஸ் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறதே இல்லையா. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் இருக்குதானே ஃபேமஸான கொழும்புல இருக்கிற பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ், அதில் ஒரு நாள் ரன்னிங் கோஸ்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் எஸ் பார்லிமெண்ட். சரிதான், அதில் ஃப்ளட் லைட் அதில் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்க்க இது கிராஸ் மெயின்டெனன்ஸ் டர்ஃப் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்க 1 day ரன்னிங் கோஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் லைக் அ பார்லிமெண்ட். ஸோ எங்களுடைய ஜெஃப்னா சென்ற கொலிச்சிண்டையும் சென்ட் ஜான்ஸ் காலேஜின் பிக் மேட்ச் வந்து அந்த கிரவுண்ட்ல நடக்குமான்னு நினைச்சா நீங்க தான் யாழ்ப்பாணத்துல அதிகூடின புத்திசாலிகள். சரிதானே? எல்லாரும் நெல்லை இவர் எரிச்சல்ல என்பிபி எரிச்சல்ல. ஸோ எனக்கு தெரியாது, நான் தெரியாம தான் இந்த வீடியோ போய் நான் ஒரு நாள் கிரிக்கெட் பிடிக்கணும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பவுலர். ஓகே சரி, எனக்கு கிரிக்கெட் தெரியாண்டே வெப்பமன், நான் ஸ்போர்ட்ஸ் செய்யவே இல்லையான்னு வெப்பமன். நான் ஒரு ஸ்கூல்ல இன்ஜரி ஸ்போர்ட்ஸ் செய்யல ஒன்று தெரியும். எனக்கு யாராவது கிரிக்கெட் தெரிஞ்சாக்கள் ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சாக்கள் தயவு செய்து இதில் கீழே கமெண்ட் பண்ணுவோம். அந்த கிரவுண்டில் லோக்கல்ஸ் மேட்ச் ஈவன் பிக் மேட்ச் பிட்வீன் சவுத் அண்ட் நார்த் வைக்கிறதுக்கே அரசாங்கம் ஈவன் இலங்கை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை அனுமதி தராது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்னென்னா தங்க முட்டையிடும் பார்த்து தங்கத்தின முட்டையிடுறோம் பார்த்து அவ்வளோதான். அதை நாங்கள் அப்படியே பேணி பாதுகாக்கலாம். அது இருக்கு, நாங்கள் பேணி பார்க்கவில்லை. மண்டதீவு காணியையும் கொடுத்தாச்சு. அதில் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்தால் பிறகு மண்டதீவில் புதகுழி இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் கூட போட்டாலும் அதை கிளறது கஷ்டம். இனி அது கோர்ஸோட போட்டு தான் கிளறலாம். ஸோ நல்ல ஒரு சாமானாம தந்துட்டு போயிருக்காங்க கிரிக்கெட் கிரவுண்டு. உன் அரசியலுக்காண்டி வீடியோ போடுறான் பாவி, அந்த கிரிக்கெட்டை இல்லாமல் பண்ணுறது இல்லை. நான் பிறந்த எங்கள் அப்பா ஒரு சென்ட்ரல் காலேஜில் படிக்கல, ஒரு எங்கள் பெரிய பெரியப்பா வீரசிங்கம் நாகலிங்கம் வீரசிங்கம் ஸ்ரீலங்காண்ட சென்ட்ரல் காலேஜிൻ്റെ ஓப்பன் போலர் பிக் மேட்ச்ல. எங்கள் அப்பா ஸ்கந்தாவில் ஹார்ட்லியில் ஓப்பன் போலர். அண்ணா மேரெல்லாம் மகாஜனாவில் வரலாறு வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. ஸோ நான் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் நாங்கள் பரம்பரையே ஸ்போர்ட்ஸ் செய்கிறதா நீங்கள் யாரையாவது கேட்டால் தெரியும். நான் பெருமையாக சொல்ல விரும்பல. என்னோட இருக்கிற கலர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியாவும் ஃபுல் கலர்ஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னாவிலையும் பாஸ்கெட்பால் ஃபுல் கலர்ஸ் இருக்கு. ஸ்லிசா அவார்ட் ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அவார்டும் இருக்குது எனக்கு. அதாவது பெஸ்ட் 12 பிளேயர்ஸ் இன் த யூனிவர்சிட்டிஸ், ஆல் யூனிவர்சிட்டிஸுக்குள்ள பெஸ்ட் 12 பிளேயர்ஸுக்குள்ள நானும் ஒரு ஆள் உண்டு. சில்சா அவார்ட் 2013 இருக்கு. சரி, அந்த வரலாறு விட உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியாது. சரி, நான் கேட்கிறேன் என்றால் அதால எங்கண்ட லோக்கல் படியல் போய் அதில் விளையாடி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் சபைக்கு போயிருமாட்டு கிரிக்கெட் டீமுக்கு போகப்பட்ட கடுப்பம்பல் பதிக்கும். ஆனால் அது எங்கண்ட யாருக்காவது விளங்க மாட்டு கேட்டால் இல்லை. அந்த அருமத்துறை பேரை சொல்லல ஒரு வெட்டரி சர்ஜன் இருக்கிற அவருக்கு யாவது கேட்கிறார் உம்மண்ட பிள்ளையாவதானே அதில் விளையாடுமா இல்லை. சரி, ஆனால் டபுள் சொல்லுவேன் ரைட். எங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ஸை வந்து நாங்கள் இதில் போய் பார்க்குறதும் நாங்கள் வைத்திருச்சலா கிடக்கும். அது இல்லை பிரச்சனை. அதில் லாபம் இருக்கு. நான் அதே சொல்றேன், அதில் நடுநிலையான பதிவு லாபம் இருக்கு. மண்டதியில் இருக்கிற காணிகள் இனி ஏறு சும்மா சொல்லி வேலை இல்லை. நல்லூர்ல காணியை வித்துட்டு ஓடி போய் மண்டதீவில் சில காணியை வேண்டும். இப்ப இதை வீடியோ பார்த்து கொண்டுக்கிறது என்னப்பா மண்டதீவில் ஒரு 10 ஏக்கர் காணியை வேண்டி விடுவோம் என்று இதுல 4 பேராவது நீங்க கதைப்பீங்க பொருளில் இருந்து. மண்டதீவில்
மணல் வந்து தங்கம் மாதிரி விற்க போறாங்க. ஸோ அதாலே லாபம் என்றா அந்த ஏரியாவில் இருக்கிற சனத்தின் ஒரு பரப்பு 50,000 ரூபா போன காணி இனி ஒரு பரப்பு கிட்டத்தட்ட 50 லட்சம் பரப்பு இல்லை 50 லட்சம் போகும். அதில் எனக்கும் தனிப்பட்ட லாபம். சொந்தமாக என்னோட காணி இல்லாமல் என்னுடைய சொந்தக்காரங்க எனக்கு ஏக்கர் கணக்காக காணிது. ஸோ அது எனக்கு லாபம் உண்டு. ரெண்டாவது அதை சுற்றி எக்கனாமிக் சென்டர்ஸ் டெவலப் ஆகும். கிரிக்கெட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது, நான் கெஸ் பண்ணுறேன். அது ஒரு டவுனாக டெவலப் ஆகி தீவகம் கொஞ்சம் சிறப்பாக இன்றைய ஒரு ஆள் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறார் என்ன பேசி அட நாதாரி இப்படி நீ ஒரு யாழ்ப்பாணத்தான் நாங்கள் தீவர் இப்படிதான் போட்டிருக்கேன். நாங்கள் தீவிரத்தை கொஞ்சம் டெவலப் பண்ண விடண்டாப்பா நாதாரி இதை பற்றி தேவையில்லாம் வீடியோ போட்டு கொண்டுக்கிறேன். எனக்கு கவலையாக இருந்தது. சரி என்ன செய்யறதோ நான் வந்து மாதிரி தவக்கையில் கிடந்த கத்துற மாதிரி கத்துறையில ஃபேஸ்புக்கில் அவே சரியா ஓகே. ஆனால் அவரை பிளாக் பண்ணி இப்போலாம் ஃபேஸ்புக்கில் நான் எந்த முள்ளாக்களுக்கும் எல்லாக்களுக்கும் பதில் சொல்கிறேன். யாராவது வந்து ஏதாவது தூசணத்தால் அம்மா மேலே இழுத்து கொமெண்ட் பண்ணினா அவர்களுடைய குலமும் கோத்திரம் கொமெண்ட்டை பிளாக் பண்ணி டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ நான் அதுக்கு பதில் சொல்லல. ஆனால் இந்த இதில் சொல்கிறேன் இல்லை தீவகம் யாழ்ப்பாணம் பண்ணி எனக்கு எந்த வேறுபாடும் இல்லை. இப்படி பிரித்து தான் உங்களால் டக்லஸ்ட்டை கொடுத்து போட்டு நாசமாக போட்டீங்க. ஸோ இனிவார காலத்திலேயாவது தீவிரத்தில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேணும். யார் ஒருத்தர் தன் இனத்துக்காக போராடுறான் தன் மக்களுக்காக எல்லாத்தையும் திறந்து போட்டிக்கிறான்னு யோசிக்கும். சரி அதை திங்க் பண்ணுறது கூட அறிவில்லைன்னு வைப்பேன் இந்த ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணவருக்கு. சரி அதான் விடுறேன். எனக்கு சந்தோஷம். அந்த காணி நல்லூர் காணியை விட வெளிவட போகுது. ஒரு பேச்சு 50 லட்சம் ஒரு கோடி தான். ஒரு பேச்சு 1 கோடி தான். சந்தோஷம். ரெண்டாவது நல்ல பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் டெவலப் ஆகும். சந்தோஷம். அது எங்கிட்ட ஹோட்டல் டெவலப் ஆகினா சந்தோஷம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க வந்து எங்கிட்ட ஹோட்டல். ஆனால் தெற்கில் இருந்து வந்தால் சுற்றி வர ஹோட்டல் அடிக்க போகிறாங்க. அங்கே இருக்கிற அரச காணிகள் எல்லாம் இனி வில்பட போகும். உங்களுக்கு தெரியும் தானே அரச காணிகள் எல்லாம் இனி ஒரு அமைச்சர் மேட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் தெற்கில் ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒருவர் வந்து தன்னை ஃபோர்ஸ் பண்ணினாமட்டு அன்றைக்கு சாமர சம்பத்த நாயக்க பாராளுமன்றத்துக்குள்ளுக்குள்ள கதைச்சு கொண்டதை நான் கேட்டேன். அதாவது வந்து இந்த வத்துக்கரைன்னு சொல்கிறது இந்த கதூரன்றது வேறு வத்துக்கரைன்றது வந்து இந்த தேயிலை தொழிலாளர்கள் இருக்கிற அந்த காணியில் ஒரு அமைச்சர் அந்த செயலாளரை கொண்டு போய் 2 நவராக வழித்தான்னு சொல்லி மற்றது இப்போ இந்திய தினம் எங்களோட சுவஸ்திகா அருள்லிங்கம் ஏதோ குளறி வீடியோ ஒன்று போட்டிருக்கிறா. ஏதோ விழாக்காலம் 13 வருஷம் ஒரு அரசியல் கட்சி வச்சிருந்த இதை வந்து நீதிமன்ற ஓர்டரோட வந்து அடிச்சு உடைச்சு பிடிச்சு போட்டாங்களாம். அடிச்சு மண்டியில் காயமாமண்டு அது தெற்கின்ற அரசியல். நான் அதை பற்றி வீடியோ கூட இல்லை. எங்களோட லோயர் சுவஸ்திகா அருள்லிங்கம் குளறி இருக்கிறேன். நான் பார்த்துட்டு வீடியோ கௌசல்யா கிட்ட விட்டு ஏன்னா பார்க்குறீங்க நான் வேண்டியப்பா அந்த மனசு கத்தி கொண்டிருக்குது. அவர் லோயர் வர வேண்டி பார்க்க உதயெல்லாம் போய் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோண்டு இதெல்லாம் ஒரு மனசு பார்த்து கொண்டிருக்கிறீங்களோடு. நான் இல்லை என்ன குளர்ந்துட்டு பாப்பா பேசாமல் இருந்தேன். அதுக்கு ஒரு பயிரோட சொல்கிறேன். இங்கிலீஷில் பேசியிருக்கிறான் அம்மையார் லோயர் தானே. ஸோ இங்கிலீஷில் பேசிக்க அவள் ஏதோ அரசியல் செய்கிறாங்க கூடிய வச்சுக்கொண்டு சரி அது தெற்கிட்ட அரசியல் அதை விடுவோம். என்னண்டா அதே மாதிரி வடக்கிலையும் நீ இருக்கிற முழு காணிகளும் போகும். அதுலேயும் எந்த சந்தேகம் இல்லை. வடக்கில் இருக்கிற காணிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கத்துக்கு போகும். சரி அப்படி கிட்டையெல்லாம் சொல்லி இந்த கிரௌண்டை கூடான்னு சொல்லக்கூடாது. கிரௌண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் நடுநிலையாக இருக்கிறேன். சந்தோஷம். அந்த காணியலாவது கொஞ்சம் விலை ஏறும். பிரச்சனை வந்து கச்சது சரிதானே. இப்போ ஜனாதிபதி எதற்கு வந்த மூச்சோட ஒரேடியாக இழுத்து கொண்டு ஓடி போய் கச்சதீவில் 2 வருடம் எனக்கும் தெரியா உங்களுக்கு தெரியா. ஏனென்றா நல்லா தெரியும் உங்களுக்கு. அங்கால விஜய் 2 கொண்டு கூட. ஸோ விஜய் இந்த தடவை சில நேரங்களில் முதல்வராக வாரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. வந்துட்டா இந்தியாவில் விஜய்ட மனசு யாரு? இதில் பெரிய பொலிட்டிக்ஸ் இருக்கு. விஜய்ட மனசு ஒரு யாழ்ப்பாணத்து பொம்பளை. ஸோ விஜய் யாழ்ப்பாணத்துக்கு தான் சப்போர்ட் பண்ண போறார். இவ்வளவு காலம் என்ன நடந்தா இந்தியாவோட மத்திய அரசுன்ற சப்போர்ட்ல தான் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒட்டுக்குழு அரசியல் இயங்குது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சண்டை விளங்குதா உங்களுக்கு? ஸோ இங்கே இது பட்ட டபுள் கேம் இருக்கு. இப்போ இந்த மாநில அரசு வந்து விஜய்ட கைக்கு வர சந்தர்ப்பத்தில் மத்திய அரசோட நல்லா இருக்கிற இந்த வடக்கு பக்கத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது கிளிய பண்ணணும்டா விஜய் கச்சதீவை வேணுமென்று சொல்லி வழக்குகளை போட்டு உள்நாட்டுகளை வழக்குகளை நடத்தி கச்சதீவை எடுக்கலாம். எடுத்தா
ஜனாதிபதிக்கு இப்போ ஏற்கனவே போய் எங்களோட மோடி ஐயாவோட ஒப்பந்தம் செய்து வந்துட்டாரு தானே. ஸோ மோடி ஐயாவுக்கு அதை சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ தான் போய் இங்கே ரெண்டுக்குள்ள பெரிய பெரிய அரசியல் இருக்கு. அதான் எங்களுக்கு என்ன லாபம்டா, இப்போ கச்சதீவை டூரிஸ்ட் கொட்டாக மாற்றுறதால நாங்கள் லாபப்பட போகிறது இல்லை. இப்போ நேற்று முதல் நான் பார்த்தா 2-3 மத போதகர்கள் வந்து வீடியோ போட்டிக்கணும். கச்சதீவை வந்து டூரிஸ்ட் கொட்டாமல் கூட ஒரு மதத்தில் பண்ணுறது. அது கச்சதீ வந்ததை தாண்டி முதலாக அந்த தென்னிந்திய மீனவர்கள் வந்து எங்கள்ட விலைகளை அறுத்து எங்கள்ட போர்டுகளை இடித்து சின்ன சின்ன வள்ளங்களை பெரிய போர்டுகளால் இடித்து தாக்குறத நிப்பாட்டுறதுக்கு வக்கில்லாத ஒரு ஜனாதிபதி, ஒரு மேலவே சொல்றேன், அவற்றை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வக்கில்லாத ஒரு ஜனாதிபதி வந்து இப்ப போய் கச்சதீவில் இருந்து விசில் அடிச்சு பிரியோசனமா? ஒரு பிரியோசனம் இல்லை. விசில் அடிக்க முன்னம் எங்களுடைய அமைச்சர் போன்றார்கள் வடக்கு கிழக்குல இருக்கிற மீனவ சமூகங்களோட கூடிய இலக்கை கொண்டு சுருக்கு வேலை பிரச்சனை. எனக்கு எத்தனையோ ஆயிரம் கடிதங்கள் வந்துட்டு, எத்தனையோ ஆயிரம் அழைப்புகள் வந்துட்டு, என்ன வந்திருக்க பாராளுமன்றத்தில் வந்து அடுத்த பாராளுமன்றங்களில் கதைக்கத்தான் போறோம். அது பிரச்சனை இல்லை. சுருக்கு வேலை பிரச்சனை, இந்திய மீனவர்கள பிரச்சனை, ரங்குதுரா பிரச்சனைடாப்பா. போய் இந்த காகதிகளை பாருங்க, அவங்க இதுக்குள்ள ரங்குறாங்க, மணலுக்கு ரங்கி குதிச்சு மணலுக்குள்ள இருந்தால் போட்டை இழுத்து கொண்டு வந்து மணல் கட்டுறாங்க. அதுகளை கூட பார்க்கலாத எங்களுடைய ஜனாதிபதி, செம்மணியையும் பார்க்கிறார் எங்களுடைய ஜனாதிபதி போய் கச்சதீவில் இறங்கிருந்து விசில் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது ஒரு பிரதேசவாத அரசியல். ஸோ 5 விடயங்களை இந்த ஜனாதிபதி செய்திருக்கிறார். நடுநிலைமையா எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். சரிதானே? நடுநிலைமை நல்லது எல்லாம் சொல்லிக்க, பாஸ்போர்ட் நல்லன்னு சொல்லிக்க, கிரவுண்டு நல்லன்னு சொல்லிக்க. ஸோ நடுநிலைமையானது நடுநிலைமையா சொல்லிக்க. நான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியோ அல்லது வந்து எனக்கு ஒரு பெரிய அரசியல் பின்புலமோ இதோ இல்லை. மக்களுக்கு நடுநிலைமையானது நடுநிலைமையா சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே தயவு செய்து புலம்பெயர்ல இருக்கிற தமிழ் மக்களும் சொல்லணும். இந்த 5 விடயத்துக்கும் நாங்கள் எங்களோட ஜனாதிபதியை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்காகத்தான தலைவர் உட்பட 45,000 போய் செத்தவர். அந்த நேரம் தலைவர் இந்த தமிழ்ல கேடி போராடினதுக்கு மண்டனியில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட், ஜாழ்ப்பாணத்தில் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ், மயிலட்டி துறைமுகத்தை திருத்தி தாங்கிட்டு போராடி இருந்தா அந்த மெசேஜ் வென்று கூட நல்ல காலம். அந்த மனுஷனுக்கு இல்லை, அந்த இந்த அசிங்கங்களை பார்க்கறதுக்கு போராடி இந்த மிச்சம் முழுக்க செத்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவன் நெஞ்சுகள்ல ஒருத்தனுக்கு கண் தெரியாது, அவனுக்கு நீங்க என்ன கூத்தடிக்கிறது, ஒருத்தனுக்கு காது இருக்காது. உண்மையான உணர்வுள்ள தலைவரால் வளர்க்க பாசறையில வளர்க்கப்பட்டவன் எல்லாம் ஊனமாயும் குண்டாயும் குருடாயும் ஊனமாகியும் போய் ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் கிளிநொச்சி முள்ளத்திலோ வாழ்ந்தோண்டுகிறாங்க. நாங்கள் லைப்ரரிக்கு விசில் அடிக்கிறோம், கிரவுண்டுக்கு விசில் அடிக்கிறோம், மயிலடி இதுக்கு விசில் அடிக்கிறோம். ஜனாதிபதியுடைய பேச்சு என்ன, அழகு என்ன, நடை என்ன, பிமல் ரத்நாயகருடைய பேச்சு என்ன, இங்கே இனவாதம் வேண்டாம், சந்தோஷம். இதுக்குத்தான் நாங்கள் எங்களை சொல்றது ஜாழ்ப்பாணி சுற்று. நன்றி, வணக்கம்.